வணக்கம் சார். கேஷ் கஃபே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 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 வாரமும் கேஷ் கஃபேல நம்ம எப்படி நம்ம பணத்தை வந்து முதலீட்டு செஞ்சு அது மிகப்பெரிய வருமான வாய்ப்பா வந்து எடுக்கிறது இருக்கிறோம். இந்த வாரம் வந்து வீடு வாங்குறது, விற்கிறது, அதன் மூலமா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்துறது. அதுக்கப்புறம் பங்கு சந்தை பத்தி பரவலா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறோம். பங்கு சந்தை எப்படின்ற விஷயத்தை அறிமுகப்படுத்துறோம். அப்புறம் வரப்போற வாரங்கள்ல வந்து அதை பத்தின ஒரு எலாபரேட்டா நம்ம பயணம் செய்யலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடு வாங்குறது அப்படின்ற விஷயத்த ஆரம்பிச்சு பங்கு சந்தை அதை பத்தின அறிமுகத்திலையும் கொண்டு வந்துக்கலாம். முதல்ல இப்ப சார் சொன்ன மாதிரி சார், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இந்த உலகளாவிய பார்வை, எக்கனாமிக் பார்வை, அதை பத்தி ஒரு விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னீங்க. முடிஞ்சா அதை சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு போலாம். நன்றி. சரிங்க சார். சார், இப்ப பங்கு சந்தை அறிமுகம் பண்ண முடிச்சுட்டு நம்ம அடுத்த வாரம்லாம் அது பண்ணிடலாம் நினைக்கிறேன் சார். திடீர்னு சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக சான்சஸ் இருக்கு. சார், ஓகே ஓகே. பங்கு சந்தை என்ன அறிமுகப்படுத்திட்டு நம்ம வரும் வாரங்கள்ல அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். அது பாதிப்பு என்ன வருதுன்றது சொல்லும்போது அது இம்பாக்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார். இந்தியா இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம வீடு வாங்குறது, விற்கிறது அப்படின்னு அது மூலமா வந்து எப்படி நம்ம வந்து அதை நம்ம பணமாக்கலாம், நம்மளது பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம போன வாரம் பார்த்தோம் ரியல் எஸ்டேட்ல வந்து என்னென்ன விஷயங்களை நம்ம அதிகப்படியான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த. இந்த விஷயத்துல ரொம்ப ஷார்ட்டா அதை முடிச்சுக்கலாம். ஒரு ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடம், அந்த இடத்துலதான் நம்ம வீடு கட்டுறோம். அதனால நம்ம முதல்ல இடத்தை தேர்வு செய்யும் போது அந்த இடம் வந்து அந்த எல்லைக்கு உட்பட்டதா, டிடிசிபி அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளார அந்த 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 ரெகுலேஷனுக்கு உள்ளார வருதா. டிடிசிபி அப்படின்னு சொன்னோம்னா இப்படிதான் ஒரு வீடு கட்டப்படணும், இப்படிதான் ரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுதான் இருந்தா வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கும். பஞ்சாயத்து அப்ரூவலா இருந்தபோது நம்ம இஷ்டத்துக்கு வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அடிப்படை வசதிகள்லாம் இருக்கணும்னா அந்த டிடிசிபி அப்ரூவல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து உட்பட்டதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மனை வந்து வில்லங்கம் இல்லாம இருக்குதா, அதுக்கு பட்டா இருக்குதா, அந்த பட்டா வந்து சிட்டால வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குதா, ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எஃப்எம்பி காப்பில இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் அந்த இடத்தை தேர்வு செய்வோம். அந்த இடத்த தேர்வு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அது தனி வீடு கட்டுறதா, இல்ல இந்த இடத்துங்களை நம்ம எல்லாமே நிறைய பேர் வாங்கி அது அபார்ட்மெண்ட்டா டெவலப் பண்ணி எல்லாமே நம்ம கூடியிருந்து மல்டிபிள் பீப்புள் கூடியிருந்து அதில் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாமா இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயங்கள், இந்த பேசிக்கான விஷயங்கள், அந்த மனையை பத்தின விவரங்களை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதை நம்ம போன வாரமே ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தால நம்ம அது கடந்து போயிடுவோம். இப்ப வீடை பத்தி மட்டும் பேசுவோம். இப்போ ஒரு வீடு, ஒரு மனையில ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அந்த வீடு வந்து நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கலாம். சில பேர் வந்து வீடை வந்து விற்கிறதுக்காகவே கட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பிசினஸா பண்ணும்போது ஒரு நார்மல் மேனோட வியூ எப்படி இருக்கும், அவருக்கு அடிப்படை வசதி என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உள்ளடக்கிய வீடா இருந்தா மட்டும்தான் விற்பனை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அது விற்பனை செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரி நல்ல காற்றோட்டம், தண்ணி வசதி நல்லா இருக்கணும், எங்க வித தட்டுப்பாடும் இல்லாம இருக்கணும். பேசிக் அம்யூனிட்டிஸ், அந்த ஸ்கூல் பக்கத்துல ரோடு நல்லா இருக்கணும், நம்மளுக்கு வண்டியை பார்க் பண்றதுக்கு இடம் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும், ட்ரைனேஜ் எங்கேயுமே ஸ்டாக்னேட் ஆகாம இருக்கணும். இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கட்டும் போது நம்ம வசிக்கிறதுக்கு எவ்வளவுக்குள்ள வசதியா இருக்குமோ அதே மாதிரி நம்ம விற்கிறத வாங்குறவங்களுக்கு வசிக்கிறதுக்கும் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு உண்டான விலை சரியா போகப்படும். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதும் அந்த வீட்டுக்கு உண்டான ஒரு பொருளுக்கு வாரண்டி மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் வந்து அதோடைய நிலைகள் எல்லாமே கொஞ்சம் தேய்மானம் அடையும், இது கொஞ்சம் பலவீனமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வச்சு சர்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு உத்தேசமா பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷம் அப்படி கொடுப்பாங்க. அதுக்குள்ளார அந்த வீடு அதுக்கப்புறம் திருப்பி இடிக்கப்பட்டு பலவீனம் அடைஞ்சு சொல்லிட்டு திருப்பி புதுப்பிக்கப்படலாம், இல்லைன்னா மீண்டும் இடிக்கப்பட்டு கட்டப்படலாம். அதனால நம்ம இந்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்தோம்னா அந்த வீட்டோட மதிப்பு இருக்கும். இப்ப நம்ம இந்த வீட்டை கட்டி ஒரு 40 வருஷம் கழிச்சு வந்துட்டோம்னா வீட்டோட மதிப்பு குறைஞ்சிரும். ஆனா அந்த ஏரியாவில நல்லா டெவலப் ஆயிருக்கிறதுனால இடத்தோட மதிப்பு அதிகமா இருக்கும். அதனால இடத்தோட மதிப்புக்கு உண்டான விலையும் வீட்டோட மதிப்புக்கு உண்டான விலை கீழே போயும் இடத்தோட மதிப்பு உண்டான
விலை வந்து மேம்படையும் போது வந்துட்டு அந்த விலை இப்படிதான் நிர்ணயிக்கப்படும். மனையோட விலை அதிகமாகும், வீட்டோட விலை கம்மியாகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாதான் அது இந்த வீடு வாங்கி விற்கிறதுல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். இன் ஜென்ரல் வந்து ஒரு பிசினஸா நம்ம வீடு வாங்கி விற்கணும், இல்லை எது வாங்கி விற்கணும்னு சொன்னாலும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டைமிங் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த சூழ்நிலையில அதை விற்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கிரகிப்பும் தன்மை நம்மளுக்கு வேணும். ஏனோ தானே நம்ம பண்ணோம்னா அது சரியான நேரத்துல சரியான விலையில விற்காம போனா நம்மளுக்கு அது நஷ்டமா தான் இருக்கும். இதை நம்ம பார்த்துக்கணும்னு சொன்னோம்னா அதை பத்தின சரியான புரிதல், அந்த மார்க்கெட்டை டேப்பிங் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமது கை கூடும். வீடு வாங்கி விற்கும் போது இன்னைக்கு உள்ள நிலையில பாத்தீங்கன்னா பழைய முறைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட திருப்பியும் பழங்கால முறையில வராங்க. ரூஃபிங் அது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவ் மெத்தட். நம்ம பழங்காலத்துல பண்ண மாதிரி கூரை மாதிரியோ இல்ல மேல வந்து சன் ரூஃப் இருக்கிற மாதிரியோ சூரிய வெளிச்சம் நேரடியா படுற மாதிரி எல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லு அது சேவ் பண்ற மாதிரி, நம்மளுக்கு பகல்ல வெளிச்சம் நிறைய வர மாதிரி, அதன் மூலமா விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி, இது மாதிரி பல விஷயங்களை ஒட்டி வருது. கம்பிகளுக்கு பதிலா சில குறிப்பிட்ட மரங்களுடைய குச்சிகளோ மரங்களுடைய இதெல்லாம் வச்சு கட்டப்படுது. சிமெண்ட்டுக்கு பதிலா பல வகையான மண் பூச்சிகள் மட்டுமே பண்ணப்படுது. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதை நோக்கி பயணப்படுறாங்க. தேடுதலும் அதை நோக்கி தான் போகுது. அதனால இதன் ஒட்டி நம்மளுக்கு நாளைக்கு எப்படி இருக்கும், இன்னைக்கு நம்ம வீடு கட்டுறது எப்படி இருக்குன்றதை விட நம்ம நாளைக்கு வந்து அதை விற்கும் போது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து மார்க்கெட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வித்தோம்னா அது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நேற்றைய ஒரு நாகரிகம் இன்றைய நாகரிகத்துக்கு ஒத்து வராதனால அது புதுப்பிக்கப்பட்டா மட்டும்தான் அதற்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மதிப்பு பலவீனம் அடைறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால வீடு வந்துட்டு வாங்கி விற்கிறது மாதிரி பிசினஸ் சைட்ல போகணும்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான நிறைய மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ண மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா போதுமான அளவுக்கு வந்து உங்களுக்கு வசிக்கிறதுக்கு உண்டான மட்டும் ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கிற மாதிரி கூட வீடு வச்சுக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் உலகளாவிய உண்மை, நீங்க எதுவுமே வித்தாலும் மண்ணை வந்து புதுசா வந்து உருவாக்க முடியாது. மண் அப்படிதான் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. அதிகபட்சமா நம்ம உயரத்தை தான் அதிகப்படுத்தலாமே தவிர அகலத்தை அதிகப்படுத்த முடியாது. அதனால மண்ணுக்குரிய டிமாண்ட் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். பட் அதை வந்து எப்படி கட்ட போறோம், எப்படி அதை நம்ம டேஸ்டுக்கு உருவாக்கிக்க போறோன்ற பொறுத்தா அந்த வியாபாரத்தை நம்ம நுணுக்கம் அணுக முடியும். இந்த வீடு வாங்குறது விற்கிறது பத்தின ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி சார். ஒரு வீட்டுக்கான அடிப்படை கூறுகள் என்னென்ன ஃபேக்டர்லாம் பார்க்கணும், எந்த மாதிரிலாம் டீல் பண்ணணும், அதனோட அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லா விளக்கினீர்கள். மிக்க நன்றி. விந்தியாமா, உங்களுக்கு போதுமான தகவல் கிடைத்ததா இல்ல வேற ஏதாவது வேணும்னா கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன விளக்கம் பயனுடையதாக இருந்ததுங்க ஐயா. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி மட்டும்தாங்க ஐயா. நம்ம வீடு வாங்குகிறோம், அவங்க சொல்கிறாங்க கட்டின வீடு 20 வருஷமா ஆச்சு 15 வருஷமா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு அனுபவம் நான் பார்த்தது. அவங்க சொல்கிறப்போ நில வேல்யூ வந்து ஒரு குழி, விருதுநகரில் குழின்னு சொல்லுவாங்க, இத்தனை லட்சம் மொத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி சென்ட் கணக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க வீட்டை அப்போ நீங்கள் மதிப்பு பார்த்தீங்கன்னா கம்மியாகுது, நில மதிப்பு தான் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் வாங்கலாம்ல மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே ஆமாம் சரிதான் அப்படின்னு தோணுது. ஆனால் எனக்கு என்ன தோணும், 15 வருஷம் ஆயிடுச்சுல்ல, பழைய வீடு தானே, அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்ட்டு வாங்க போகிறதும் கிடையாது. இருந்தாலும் விவரமாக கேட்டுக்கோ அப்படின்னு நினச்சேன் ஒன்று. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் வீடு அதை எல்லாரும் இப்போ கொஞ்சம் விரும்புகிறாங்க, அது வாங்கினா சரியாக இருக்குமா ஐயா? எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. தனி வீடு நம்ம மாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி ஒன்று, வீடு கட்டி ஒரு மாடியில் 2 பேர் வாடகைக்கு இருக்கிற மாதிரி விட்டால் அது லாபமா? இதில் எது நல்லது எது தேவையில்லை அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு ஐயா, என் பிள்ளைகளுக்காக. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. ஜெயசங்கர் ஐயா, நீங்களே ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க அம்மா. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, நம்ம அதுதான் சொன்னோம். அந்த
வீட்டோடைய ஒரு வாரண்டி பீரியட்ன்றது ஒரு 40 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 வருஷம் கடந்து போச்சுன்னா 25 வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று புதுப்பிக்கணும், இல்லைன்னா அதை வந்து மீண்டும் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த விஷயம்லாம் நீங்க வந்துட்டு எதிர்பார்த்து தான் நீங்க அந்த வீட்டை வாங்கணும். இது முதல் விஷயம். அதனால அந்த வீட்டோட மனை மதிப்பு எல்லாம் வந்து சரியா இருக்கும். இந்த வீட்டை நீங்க ரிப்பேர் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் ஃபியூச்சர்ல நீங்க பண்றதுக்கு ஏதுவா இருக்கு. இப்போ அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு இவாலுவேஷன் நீங்க பண்ணணும். ஒரு என்ஜினியர் வச்சு இவாலுவேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் சொல்லிடுவாரு எந்த அளவுக்கு அது தகுதி உள்ளத வீடுன்னு சொல்லிட்டு. அதை ஒட்டி நீங்க பேரம் பேசி அதுக்கு உண்டான விஷயம் வாங்கலாம். ஏன்னா அது திருப்பி நீங்க ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதை புதுப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் நீங்க சொன்னீங்க நம்ம வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி. அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு வசிக்கிறவங்க நீங்க முதல்ல சொன்னீங்கல்லம்மா, அது வந்து ஒரு ஒரு மனையக்கூடிய ஒரு வீடு வந்து ஒரு சொத்தா இருக்கும். அது எப்ப வேணாலும் அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அங்க விற்கிறவங்க என்ன மாதிரி பண்றாங்கன்னா, மனையோட மதிப்பு அதிகமா இருக்குது, வீட்டோட மதிப்பு டிப்ரிஷியேட் ஆகும். அது தேய்மானத்துல குறையும். அதனால அதோட மதிப்பு குறைஞ்சு இந்த மதிப்பை ஏத்தி உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ கொடுக்கும். ஆனா அபார்ட்மெண்ட் ஒரு சின்ன இடத்துல நம்ம குடியிருக்கிறதுக்கு மட்டும் நம்ம இருந்துக்கிறோம். இப்ப நீங்க நம்ம ஊர் வேறையா இருக்கும். சென்னையில போகும்போது சென்னைக்கு போனோம்னா சென்னைக்குள்ள வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். அது ஆனா நம்ம அது உரிமை கொண்டாட முடியாது. எனக்கு அங்க வேலை செய்யற வரைக்கும் ஒரு ஒரு வசதியான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு விஷயம் வேணும். அதான் வாடகை குடியிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த அபார்ட்மெண்ட்ன்ற கலாச்சாரம் வந்தது. ரொம்ப ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. மனையோட மதிப்பு நிறைய இருக்குது. ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆடம்பரம் தேவையில்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் கம்மியா இருக்கும்போது அந்த அபார்ட்மெண்ட் கலாச்சாரம் வந்தது. அதனால அந்த அபார்ட்மெண்ட் கலாச்சாரம் வந்து உங்களுக்கு வசிக்கிறதுக்கு வசதியா வாழ்றதுக்கு இருக்கலாமே தவிர அது ஒரு சொத்தா நீங்க கொண்டு வர முடியாது. இது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்ப நீங்க வச்சிருக்கிறீங்க, எனக்கு அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல வசிக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல விக்கிறீங்க. அது சொத்தா விற்காம உங்களோட தேவைய முடியும் போது என்னோட தேவை ஆரம்பிக்க போகும்போது அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அது வந்து விற்பனை, சொத்து விற்பனை கூட அது சொல்லிக்க முடியாது. இந்த தேவைகளுடைய டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிமாண்ட்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம கொண்டு வந்துடலாம். அது வந்து ஒரு சொத்தா நீங்க அங்கீகரிக்கம் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு அபார்ட்மெண்ட்டுகளே வந்து கோடிக்கணக்கில் போயிடுச்சு. இன்னைக்கு சைமேர்ஸ் ரோட்ல சென்னையில பாத்தீங்கன்னா அடையார் பார்க் ஷெரட்டன் ஹோட்டல்ல வந்து இடிச்சிட்டு இதை வைக்கிறாங்க. புதுசா அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்டோட மினிமம் தொகை மட்டுமே சுமாரா வந்து 15 கோடிங்கிறாங்க வந்துட்டு. ஒரு ஒரு 1100 சதுர அடி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலை. நீங்க அது உங்களுக்கு நிலமும் வந்து ரொம்ப பெரிய நிலம்லாம் சொந்தம் கிடையாது. மேல வந்து எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 20 மாடி வந்து பண்ணுவாங்க. ஒரு அடுக்குலயும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீடுனா கூட 200 வீடு இருக்கும். இதுக்குள்ள டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான தொகை வந்து ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு அலாட் பண்ணப்படும். பட் என்ன வசதியா இருக்கலாம், நீங்க சிட்டி லைஃப்ல இருக்கலாம், அதுக்குள்ள நீங்க நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கலாம் வந்துட்டு, அவ்வளவுதான். அது ஒரு சொத்தா நீங்க நிர்ணயம் பண்ண முடியாது. சோ இது ஒரு பலவீனமான விஷயம். நீங்க மூன்றாவது விஷயம் சொன்னீங்க, உங்க வீடு கட்டிட்டு மேல வாடகைக்கு பண்ணலான்றது ரொம்ப நல்ல வந்து ஒரு விஷயம். அது நீங்க அந்த இடங்கள் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கா, அந்த வீடை வந்து வாடகைக்கு விடுறதுக்கு சௌரியமா இருக்குமா, சேஃப்டியா இருக்கா, அதெல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிறதுக்கும் மேல இருந்து ஒரு மாடி வீட்டுல வந்து வாடகைக்கு விடுறீங்க, நீங்க கீழ் வீட்டுல இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல முதலீடாவும் இருக்கும், சேஃபாவும் இருக்கும். ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு பெரிய சார்ந்து நீங்க இருக்க தேவையில்லை. உங்களுக்குள்ள நிறைய நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு இருக்கும். அதுவும் மூன்றாவது வகை வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஐடியா, நல்ல ஒரு டிசிஷன் தான். நன்றி நன்றி ஐயா. இந்தியாமா, இப்போ நீங்க வந்து ராஜபாளையம் ஏரியாவில் பார்க்குறீங்க, புதுசாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாரி வருது. சில விஷயங்கள் அட்வான்டேஜஸ் இருக்குதுங்கம்மா. ஒரு வாடகை வருதுன்னு எதிர்பார்க்கலாம், சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, பூட்டிட்டு போகிறது, வெளியில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட சில அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் நீங்கள் நினைக்கிறது, நான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் ராஜபாளையத்தில் பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் போடுறாங்க, நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வருதுன்னா நீங்கள் பண்ணலாம். அது கொஞ்சம் அலைஞ்சு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சிந்திக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்வை இது. அடுத்து நம்ம பங்கு சந்தை விஷயமா ஆரம்பிச்சிடலாமா ஜெய்சங்கர் சார்? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நீங்க மேற்கொண்டு ஏதாவதுனா பர்சனலா கூட கேளுங்கம்மா, நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்றேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு ஏன்னா மெட்ராஸ்ல சார் சொன்னது அப்பார்ட்மெண்ட்டுன்றது காஸ்ட்லி வேற விஷயம். அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸிபிளா இருக்குன்னா வாங்கிக்கலாம். மிக்க நன்றி. இன்று புதிதாக
நம்ம தளத்தில் என்றும் பயணிக்கின்ற சௌந்தரன பாண்டியன் ஐயா அவர்கள் வந்து உள்ளார்கள். புதிதாக கண்ணன் சார் ஃபைனான்சியல்ல ரொம்ப என்எல்சியில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி அவரே ஒரு செல்வ வளம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறார். தன் கீழே ஒரு நிறைய ஆளுமைகளையும் தனக்கே அட்வைசர் பண்ணக்கூடிய நல்ல கேபபிலிட்டியும் இருக்கின்ற ஒரு மனிதர், என்னுடைய நண்பர். அவர்கள் இந்த தளத்துக்கு வருகை புரிந்ததும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். 9:16 ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு 5 நிமிடங்கள் பங்கு சந்தை அறிமுகம் பேசிக்கை பற்றி சொல்லலான்னு கொஞ்சம் விருப்பப்படுறோம். கண்ணன் ஐயா, நீ ஒரு 5 நிமிடங்கள் பங்கு சந்தையினுடைய அடிப்படை அறிமுகம். நன்றிங்க ஐயா. சார், அனைவருக்கும் நமஸ்காரம். என்னோட பேர் கண்ணன். சார், இன்னும் கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சுங்க, சவுண்டு கம்மியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஹலோ, கேக்குதா? ஆமா ஆடிபிள்? இப்போ கேக்குது. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. நமஸ்காரம், எல்லோருக்கும் நமஸ்காரம். என்னோட பேர் கண்ணன். அழகிச சார் வந்து ரொம்ப ரொம்ப அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு. என்எல்சியில் ரிட்டையர் ஆகி சிஎம் ஃபைனான்ஸ் ரிட்டையர் ஆகி இப்போ நெய்வேலியில் தான் இருக்கிறேன். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கன்சல்டன்சி எனக்கு தெரிஞ்ச அளவுலாம் பண்ணிட்டு இருக்கிறேன். பங்குச்சந்தை பற்றி சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டோம்னா, அது தொடர்புடைய அது ஒரு பெரிய வாஸ்ட் ஓஷன். அது வந்து ஆக்சுவலாக பங்குச்சந்தையில் வந்து நமக்கு பேசிக்காக நமக்கு ஒரு நிறைய லேர்னிங் கற்றுக்கிட்டு நம்ம அதில் போகிறதான் கரெக்டாக இருக்க முடியும். இல்லை பெரிய அளவில் எனக்கு வந்து அதில் நாலேஜ் கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் ட்ரெண்டை அதை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் வேணும் அப்படின்னம்னா மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது, கொஞ்சம் பரஸ்பர நிதியில் போகிறது கொஞ்சம் சேஃபான ஒரு இதாக இருக்க முடியும். வாட் எவர் மேபி நமக்கு பரஸ்பர நிதியை பற்றி ஒன்றும் தெரியாது, ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் ஒன்றும் தெரியாது. அப்படிங்கிற போது வந்து செபி ரெக்கக்னைஸ்டு ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 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 வந்து பெரும்பாலும் சார்ட்டர் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபைடாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து செபி கண்காணிச்சுக்கிட்டே இருக்குங்கிறதுனால அவங்க எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டையோ எந்த ஒரு கம்பெனியையோ அவங்க வந்து ஃபேவர் பண்ணிட முடியாது. எல்லாமே பீரியாடிக்கலாக அவங்க எல்லாத்துமே கண்காணிப்பு வளையத்தில் இருப்பாங்க. அதில் உங்களுக்கு விருப்பமான யாரோ ஒருத்தட்ட நீங்கள் உங்களுடைய கன்சல்டண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன மாதிரியான லயபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு, ஆசாஃப்னா என்னென்ன அசட்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கோல் செட் பண்ணி இங்கே கொடுத்துருவாங்க. பங்குச்சந்தையில் பற்றி போகிறனாலும் அவங்க மூலம் போய்க்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் போகிறாலும் போய்க்கிடலாம். இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போகிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்லேயோ இல்லைன்னா மார்க்கெட் அடி வாங்குற போதோ இவங்க வந்து ப்ராப்பராக போகிறதுனால நம்மளுடைய வெல்த் வந்து ஹார்ட் அண்ட் வெல்த் வந்து நம்ம தனியாக அதில் நாலேஜே இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறத விட இது கொஞ்சம் சரியான விதத்தில் காப்பாற்றப்படும். இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து என்னுடைய டிப்ஸாக நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மற்ற விஷயங்கள நிறைய அனுபவம் உள்ளவர். பங்கு சந்தையில சொன்ன உடனே நானும் பண்ணணும்னு ஆசையா இருக்குது, எனக்கும் வேணும்னு தொடர்பு கொண்டு உண்மையிலே அவர் இந்த வரிசையிலும் அதற்கான ஆர்வத்தை பாராட்டுகின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. ஜெய்சங்கர், சௌந்தர பாண்டியெல்லாம் இல்லை எக்ஸ்பர்ட் தான். வாருங்கள் ஐயா, கலந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். நன்றி. சௌந்தர பாண்டியன் ஐயா, உங்களுடைய அனுபவத்தில் பங்கு சந்தை பற்றி அறிமுகம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க ஐயா. பங்குச்சந்தைன்றது வந்து ஒரு நல்ல என்ன சொல்றதுங்க, நம்ம ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். பட் நம்ம தினமும் நம்மளை அதில் ஈடுபடுத்திக்கிட்டு என்னோட பார்வையில நான் எப்படி பழகிறேன் அப்படின்னா, நம்ம விந்தியா அம்மா எல்லாம் கூட எப்படின்னா நம்ம தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனிங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு டீ தூள் யூஸ் பண்றோம் வீட்டுல, அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றோம், கேஸ் அந்த எந்த கேஸ் அது மாதிரி. அப்புறம் இன்னைக்கு வேற ஏதாவது நம்ம வீட்டுல வாங்கி உபயோகப்படுத்துற எண்ணெய், இது மாதிரி அந்த அன்றாட தேவைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருள் சார்ந்த நிறுவனங்கள், அந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம உள்நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 6 மாசம் மினிமம், அல்லது ஒரு 3 மாசம் அவங்கவுங்களோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது புரிதலுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, அவங்கவுங்க புரிதலுக்கு விட்டு விடுகிறேன்னு. அது அருமையான அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுபடி அந்த கம்பெனிங்கள அந்த மாதிரி ஒரு கம்பெனிங்கள நம்ம சூஸ் பண்ணிட்டு அதோட போக்கு அது எப்படி இருக்கு, கடந்த 3 மாதம், கடந்த 6 மாதம், கடந்த 1 வருடம், கடந்த 5 வருடம்,
அப்படின்னு அதோட வளர்ச்சி எப்படி போயிருக்கு, கூடி இருக்கு, குறைஞ்சிருக்கு, அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே வந்தோம்னா அப்போ அந்த கம்பெனில நம்ம வந்து மினிமம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா நல்லா இருக்கும்ன்றது அந்த வகையில தான் நானும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலே ஒரு நிறைவா இப்போ கூட பாத்தீங்கன்னா கடந்த சில மார்க்கெட்ல ரொம்ப சரியான மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருந்து கூட என்னோட போர்ட்போலியோ வந்து ரொம்ப மார்ஜினலா டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பிளஸ்ல தான் இருக்க தவிர ரொம்ப மைனஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. 1-2 பங்கு இருக்கு, அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லதான் இருக்குங்க. அதனால ஒரு நமக்கு தேவை ஈடுபாடு, ரெண்டாவது அது கம்பெனி பத்தின ஒரு புரிதல், அந்த 2 மட்டும் இருந்தா போதும். மெதுவா நம்ம முதலீடு செஞ்சா போதும். ஒரே நேரத்துல முதலீடு செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செஞ்சா போதுமானது. இது வந்து என்னோட பழக்கம், என்னோட அணுகுமுறை. இது உங்களுக்கு உபயோகம் இருந்தா எடுத்துக்கங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஐயா அவர்கள் ஒரு பெரிய போஸ்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அடக்கமானவர், எங்களுடைய கேள்வி ஞானத்தின் சிறந்த விமர்சகர், தொடர்ந்து வந்து கேள்விகளை கேட்கக்கூடியவர், நானும் அறிவு உடையவர். மிக்க நன்றிங்க ஐயா. அவர் 20 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய ஃபைனான்சியல் லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் மேலும் கற்றல் என்கின்ற ஒரு கோட்பாட்டிலும் இணைந்துள்ளார். அவர்களையும் வாரம் வாரம் ஞாயிறு தோறும் 9 to 9 கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரெண்டாவது, இந்த பங்கு சந்தை அப்படின்றது என்னுடைய வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பங்கு அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அர்த்த மரத்தடியில் இல்லை ஒரு மரத்தடியில் சின்ன ஒரு விஷயங்கள் பேரம் பேச்சு நடக்கும். நெல் பிடிக்கிற விஷயங்கள் மாதிரி ஒரு கம்பெனி விஷயத்தில் நாம் அதை வாங்க முடியுமா? அது வந்து ஐயா அழகாக சொன்னாங்க. நம்ம டெய்லி பயன்படுத்துகிற பொருள், இப்போ சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, நம்மளுக்கே தெரியும். கொஞ்சம் எப்பயுமே அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னாக்கா, உடம்பு கூட நம்ம பேசணும். டெய்லி உடம்பை பற்றி ஒரு 1 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கி ஒரு பார்ட்டியும் அது கூட பேசணும். இப்போ கார்னு வச்சிங்களா, நான் போய் கார் வாங்கினேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், சார் அந்த டிரைவர் எனக்கு அட்வைஸ் பண்ணார். அதனால உண்மையிலே பெரிய அட்வைஸ். 2 விஷயம் சொல்லணுங்க. ஒன்று, முதல்ல நான் ஸ்கூட்டர் வாங்கினேன். ஒருத்தர் ஓட்டி வாங்கிட்டு போய் ஒரு பெரியரை பார்த்தேன். அவர் சொன்னார், சார் ஸ்கூட்டர் எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு சார், எடுத்துட்டு உங்களே தான் சார் நான் பார்க்குறேன் அப்படின்னா. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? குட் டிரைவர் நெவர் யூஸ் த பிரேக் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சிந்தனை உண்டு. அப்போ வேகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்றதை விட குட் டிரைவர் நெவர் யூஸ் த பிரேக் அப்படின்னாரு. அது மாதிரி இவர் நம்ம கார் வாங்க போனப்போ சொன்னார் ஒருத்தர், சார் இன்ஜின் வந்து குழந்தை மாதிரி சார், நீங்கள் அது கூட பேசணும் சார் அப்படின்னா. ஒரு காரை நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்கலாம் சார், இவ்வளோ கிலோமீட்டர்லாம் கணக்கு கிடையாது சார் அப்படின்னாரு. இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அதே மாதிரி தாங்க பணத்து கூட நம்ம பேசணும், வர சொல்ல திட்டங்கள் பேசணும். விழிப்புணர்வாக இருக்கணும். அதாங்க அலர்ட் வந்து வாழ்க்கையில் தேவையான ஒன்று. இதில் வந்து இந்த பங்கு சந்தையை பற்றி ஏறுது இறங்குது பயமுறுத்துறாங்க, இப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து அது மட்டும் ஏறும் இறங்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஒரு வருஷத்துல 6 சீசன் நடக்குது. அது மட்டும் வரும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், இளவேனிக்கால வரும், முதுவேனிக்கால வரும், போய்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இதில் அப் அண்ட் டவுன்ஸ்ல நாம சரி மழை பெஞ்சா கொடை பிடிச்சிக்கும், ரொம்ப வெயில் அடிக்குதா சரி நேரில் இருந்துப்போம். இப்படி பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம பணத்தை வந்து கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்கிறோம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து வாழ்க்கையில வந்து இந்த பண வீக்கம் அப்படின்றது ஒரு அன்டாலரபிள் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. விலைவாசி ஏறிட்டு இருக்குது. நமக்கு வருமானம் வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்த கண்ணன் ஐயா சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதாவது என்ன சொல்றேன்னா, வாங்கி போட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கம்முன்னு இருந்தீங்கன்னா இட் வில் கண்டினியூஸா அது வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுதான் உண்மை. அதனால பங்கு வர்த்தகத்தை பத்தி கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள், இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். எப்படி திருமூலர் சொல்லுவார், காற்றை பிடிக்கணும், கொள்முதல் பண்ணணும். காலைல ஏஞ்சி உடம்பு ஃபுல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உடம்புல பிராணாயாமம் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணோம்னு வச்சிங்களா, அது 24 hours தாங்கும். அதே மாதிரி தான் இந்த பணத்தையும் நாம வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி இன்பாக்ஸில் கொஞ்சம் வர வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதனால மீதி இருக்கிற 4 நிமிடங்களை ஜெய்சங்கர் ஐயா அவர்கள் சுருக்கமாக முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி சார். கண்ணன் சார் வணக்கம் சார்.
நமஸ்காரம் சார். சார் இப்போ நம்ம இல்ல ரொம்ப ஷார்ட்டாவே கேட்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ நார்மலான ஒரு கடைக்கும் சந்தைக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, பல கடைகள் இருந்ததுன்னா அது வந்து சந்தை. பல பேர் அங்க வந்து வியாபாரம் பண்ண முடியும். ஒரே ஒரு கடைன்னா கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பெரிய சந்தைன்னா நிறைய கடைகள் இருக்கும், நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சந்தை அப்படின்னாலே ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட இது. மலர் சந்தை இப்ப நம்ம பார்த்திருப்போம். ஈரோடுல மஞ்சள் சந்தை, ஈரோடுல வந்து டெக்ஸ்டைல் வேலையெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நிறுவனங்களுடைய பங்குகள்ல வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான இடம் தான் பங்கு சந்தை. இப்போ சார் சொன்னாங்க, ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க வந்துட்டு, நமக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லி உபயோகிக்கிற பொருட்களை நம்ம வந்து முதலீடு பண்றோம்னு சொல்லிட்டு. இப்போ இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்கும் வந்துட்டு. அந்த டீ கடை பார்ப்போம். அந்த டீ கடை முன்னாடி சின்னதா இருக்கும், போக போக வளர்ந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம ஒரு இடத்துல நம்ம யோசிப்போம், என்னன்னா நம்ம அந்த டீ கடையில வந்து ஒரு பார்ட்னரா சேர்ந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அது நம்ம பார்த்துட்டே இருப்போம். அது வந்து ஒரு டெவலப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் முதலீடு ஜாஸ்தியா இருக்குது. அப்படிமா என்ன செய்வோம்னா, நம்ம ஒரு முதலீடை வந்து நம்ம ஒரு 4-5 பேர் பிரிச்சுக்கலாமா அப்படின்னு பார்ப்போம். ₹1,00,000 முதலீடு இருக்குன்னா ₹1,00,000 ஒருத்தர் கொடுக்க முடியலன்னா ஒரு 4-5 பேர் ஒரு ₹10 ₹20 பிரிச்சுக்கலாமான்னு சொல்லும்போது அந்த அஃபோர்டபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ பங்கு சந்தையோடைய ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் அப்படி வந்து இப்பதான் டிஃபைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த எவ்வளோ அவங்களோட சொத்தோ அந்த சொத்தை வந்துட்டு தேவைக்குண்டான பணம், அந்த சொத்து அதெல்லாம் பிரிப்பாங்க. அந்த பிரிச்சு இதை ஒருத்தவங்களுக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்றது பேர் தான் அந்த ஷேர் டிவைட் பண்ணி அது கொடுக்கற பேர் தான் அந்த ஷேர் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து. இது பேசிக்காவே ஃபேஸ் வேல்யூ ₹10 அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்துட்டு. இப்ப அதை வந்து நான் இந்த ஷேர்ல அந்த டிக்கெட் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு உரிய ஷேரை நான் அந்த ஏரியா விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு போக போறேன், இல்ல நான் அந்த ஊர் காலி பண்ண போக போறேன், எனக்கு வேற பண தேவைன்னு சொல்லும்போது இப்ப நான் வேற ஒருத்தருக்கு கைமாத்தி விடுறது, அதுதான் கேஷ். அந்த ஷேர் வந்து நான் அப்படி மாத்தி கொடுக்கறதா ஷேர் டீலிங். இந்த ஷேர் நான் சேல்ஸ் பண்றதுன்றது என்னோட எனக்கு உரிய அந்த பார்ட்டிசிபேஷன், அந்த பார்ட்னர்ஷிப்பை நான் வந்து வேற ஒரு பேருக்கு மாத்தி கொடுக்குறேன். இதுதான் வந்து பங்கு வியாபாரம். இது பெரிய சூட்சமம் கிடையாது. பட் நான் தேர்ந்தெடுக்கிற இந்த கடையோடைய மதிப்பு, அந்த கடையோடைய தன்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல நான் ஒரு பார்ட்னரா இருந்துகிட்டு அது லாபத்துக்குரியரா இருக்கிறது அப்படின்ற பட்சத்துல நான் மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா இது ஒரு சரியான வியாபாரம் இருக்கும். இப்ப நீங்க எல்லாமே சொன்ன மாதிரி எல்லா நேரங்களிலும் வந்து அந்த ஒரு அந்த அந்த நிறுவனங்கள் சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம சின்ன வயதுல இருந்து பார்த்திருப்போம், சிறு வயதுல இருந்து அந்த டீ கடை, எல்லா டீ கடையும் அதே மாதிரி இல்ல. சில டீ கடைகள் வந்து பெருசா பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குது, சில டீ கடைகள் காணாம போயிருக்குது. அதுக்கு நிறைய வந்து காரணங்கள் இருக்குது. அவரு நடத்த முடியாம இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது கடன் வாங்கி இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆயிருந்திருக்கலாம், இல்ல அவரு வந்து தவறி இருக்கலாம். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அது மாதிரி ஒரு நிறுவனங்களும் நம்ம செலக்ட் பண்றது பொறுத்து தான் என்ன மாதிரியான ஒரு அது ப்ரொலாங்கிட்டிவிட்டியில இருக்குமா, லாங்கிட்டிவிட்டியில இருக்குமா, அது பெருசா வருமானது கணிக்க தெரியறதா அந்த சந்தையில வந்து மிக முக்கியமான விஷயம். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியை கவனிக்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது, பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். பேசிக்கலா இப்போ சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு டெய்லி உபயோகப்படுத்துற பொருட்கள் அது வந்து நம்ம நிறைய வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான கம்பெனிகளை முதலீடு பண்ணா நம்ம முதலீடுகள் வளர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது ஒரு சூப்பரான பார்வை. வந்து இந்த மாதிரியான தெளிவான பார்வை வச்சுதான் ஒரு முதலீடு பண்ணணும். அப்பதான் நம்ம பணத்தை ரெட்டிப்பாக்க முடியும். இப்ப நீங்க சொன்னீங்க பணத்தை லவ் பண்ணணும், அந்த பணத்தை கண்காணிக்கணும், பணத்தை கூட பேசணும், பணத்தை கூட டிராவல் பண்ணணும் போது அந்த பணம் எங்க வளரணுமோ அங்கதான் நம்ம முதலீடு பண்ணணும். இப்போ ஒரு விதையை போட்டா கூட அந்த விளை நிலத்துலதான் அந்த விதையை போடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்க பங்கு சந்தையில மிக முக்கியமான விஷயம். இதுல நமக்கு நேரடியான தொடர்புல நம்மளுக்கு நிறைய நாலேஜ் எல்லாம் இருந்தாலும் நேரடியா இருக்கலாம், இல்லைன்னா நாலேஜ் உள்ளவங்கள்ட்ட நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம். ஸோ நம்மளோட சார்பு நிலையில அவங்க முடிவெடுப்பாங்க. அவங்களுக்குள்ளே கட்டணத்தை நம்ம செலுத்திட்டோம் சொன்னோம்னா அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி செய்யணுங்க, இது மாதிரி செய்யலாங்க, நாங்க இது மாதிரி செய்யறோம், இதுக்கு முதலீடு பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து பங்கு சந்தையுடைய ஒரு சாராம்சம். ஸோ இந்த பங்கு சந்தை என்னென்ன வகைகள் இருக்குது, என்னென்ன ஊர்கள்ல வந்து இந்த பங்கு சந்தை வந்து என்னென்னலாம் வந்து மாதிரி இருக்குது, அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுதுலாம் வரும் வாரங்கள்ல பார்ப்போம். இன்னைக்கு டைமும் நிறைய ஆயிட்டதுனால அழகேசன் சார் எப்படி பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க சார். நம்ம அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணிக்கலாம் இதோடைய அடுத்த வாய்ப்புகளை. இதுல யாராவது சந்தேகம் இருந்தாலும் கேட்பேன். நன்றி. அடுத்த வாரம் என்ன டாபிக் கொடுக்கலாம் சார்? பங்கு சந்தை சார், பங்கு சந்தை ஒரு பங்கு சந்தை விளக்கம் அப்படின்னே கொடுத்துருங்க சார். இது அடிப்படைன்னு சொல்லிடலாங்களா? விளக்கம் அடிப்படைன்னு சொல்லி போட்டுருங்க சார்.
நன்றி நன்றி. பங்கு சந்தையில சில அடிப்படைகள் என்னென்ன அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்க உள்ளோம். உண்மையிலே ரொம்ப நம்ம டெய்லி பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி நிறைய பொருட்கள் நம்ம வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோல்கேட்டு, இந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் வந்து லாஸ் ஆகாது. மார்க்கெட்டில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டெபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து வாங்கும்போது போனஸ் கிடைக்கும், விலை ஏறும். காலாண்டு முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் வரும்போது மார்க்கெட்டில் டவுன் ஆகும், அதுவும் உண்டு. அதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா, 2017 நான் 100 ரூபாய்க்கு ஐசிஐசி வாங்கினேன். இன்றைக்கு 1200 ரூபாய்க்கு மேலே விற்கிது. 10 ஷேர் தான் வாங்கி போட்டோன்னு வச்சிங்களா, கம்மன் போட்டால் அது மட்டும் இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பங்கு சந்தை பற்றி விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், நிபுணவும் அடைய ட்ரை பண்ணுவோம். நம்மாலும் பணத்தை ஆள முடியும், நிர்வகிக்க முடியும் அப்படின்றதுல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்த சுந்தரபாண்டியன் ஐயா, கண்ணன் ஐயா, ஜெய்சங்கர் ஐயா, இந்தியா மேடம், எல்லாத்துக்கும் மேலே பல இளைஞர்களும் ப்ரொஃபஸர் சார் வந்துட்டாரு. சார் நீங்கள் சொல்கிறது தான் ஒன்று, எது வேணாலும் சொல்லுவோம் நாங்கள், புரிதல் அவரவருக்கே அப்படின்னு சவுந்தரபாண்டியன் ஐயா உங்களை தான் கோரிட்டு காமிச்சாரு. அதனால பங்கு சந்தை அறிமுகத்தில் ஒரு எளிமையான சுருக்கத்தோட முடிச்சிடலாம்னு உங்களை கூப்பிடுறோம். வாருங்கள் ஐயா சத்யநாராயணன் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் சத்யநாராயணன் சார். வணக்கம்ங்க ஐயா. நீங்க எல்லாம் சொல்லியிருப்பீங்க போதும்னு நினைக்கிறேன். வீடு வாங்க பங்கு சந்தை அறிமுகம். வீடு வாங்குற எப்போதுமே ஒண்ணுதான் நம்ம சொல்றது. எதா இருந்தாலும் ஒண்ணு அந்த அந்த துறையில ஆழ்ந்து இறங்கணும். அதாவது அது பத்தின தகவல்கள் படிச்சு புரிஞ்சு அதுபடி நடந்துக்கணும். அப்படி இல்லை ஆர்வம் இருக்கு ஆனா எனக்கு அறிவு இல்லை, போதிய அனுபவம் இல்லைன்னா ஒரு கன்சல்டன்ட்டை வச்சுக்கோங்க. அவங்களோட வேலை கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குறதுனா கரெக்டாக செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த வீடு வாங்குறதெல்லாம் பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் இருந்தாலும் பிடிச்ச வரைக்கும் ஒரு அட்வொகேட்டை வச்சு பண்ணுங்கம்பாங்க. ஏன்னா சட்ட சிக்கல்கள் எதுவும் இருக்கக்கூடாது, அதை சரி பண்ணி தர்றது பார்த்து என்னன்னு பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க இருப்பாங்க. அது மாதிரி அட்வொகேட் இல்லாமல் நான் வாங்கிக்கிறேன் பண்ணேன்னா பின்னாடி சட்ட சிக்கல் இருந்தால் நம்ம அதனால அனுபவிக்க வேண்டிய அந்த ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யோசிச்சோன்னா வர பிரச்சனை தான் இது. அது மாதிரி ஒன்று அந்த துறையில் தகவல்களை சேகரித்து புரிஞ்சு செயல்படுங்க. இல்லைன்னா ஆர்வம் இருக்கு அனுபவம் இல்லைன்னா ஒரு கன்சல்டன்ட் மாதிரி வச்சுங்க. நம்ம ஜெய்சங்கர் ஐயாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை கேளுங்க. ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது மனநிலைன்னு ஒன்று இருக்கணும் எப்போதுமே. பொதுவாக இந்த பணத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நிமிடம் எடுத்துக்கிறேன். என்னன்னா ஒருவர் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாராம். அப்ப அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, எப்போதுமே சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுல ஒரு 5% நீங்க உங்களோட மீ டைம் மாதிரி நீங்க உங்களோட செலவுகளுக்கு வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதுல செய்யறதுக்கு செலவு பண்ண வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அந்யோனமான தம்பதிகள். ஸோ இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அந்த 5% பணத்தை எடுத்துட்டு வரும்போது ஜாலியா சம்பளம் வாங்கினால கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு. அங்க கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு சூதாட்டம் ஒண்ணு இருக்கு, சரி நம்ம சூதாட்டம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. பாத்தீங்கன்னா 5 ரூபா வச்சா 10 ரூபா அப்படிம்பாங்க. இவர் நேரம் 5 ரூபா வச்சா 10 ரூபாங்கும் போது டபுள் ஆகுது. உடனே சரி நம்ம 10 ரூபா வச்சா 20 ரூபா வாங்கலான்னு இப்படியே போறாரு. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது உங்களுக்கு தெரியும் சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சில சமயம் உசிப்பத்தி விடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம மனநிலை கரெக்டா இருக்கணும். சரி இவரும் கிளம்பலாங்கும் போது இல்ல உனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு, 1 லட்ச ரூபா வச்சா 2 லட்ச ரூபா கிடைக்கும்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா 1 லட்ச ரூபாயும் போயிடுது. உடனே இப்ப இதே சுத்தி இருந்தவங்க உனக்கு அறிவு இல்ல, நீ முதலே கிளம்பி இருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா இவர் எதுக்கும் அசராம என் மனைவி எனக்காக செலவு பண்ண கொடுத்த பணத்தை நான் சந்தோஷமா செலவழிச்சிட்டேன்னு போவாராம். அதனால இங்க சந்தோஷமோ துக்கமோ அவருக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகல. அதே மாதிரி நம்ம இந்த பணத்தை பத்தி நான் இதை பார்க்கும்போது நம்ம எதை கொண்டு இப்ப இந்த படிநிலைன்னு பார்ப்பீங்க. முதல்ல ஒரு பிக்கி பேங்க்னு சொல்லுவாங்க, உண்டியல்ல வைக்கிறது. அப்புறம் அதே பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு டெய்லி கலெக்ஷன் மாதிரி போடுறது. அப்புறம் ஆர்டி எஃப்டி இந்த மாதிரி போய் ரிஸ்க் அதிகமா இருந்தா ரஸ்க் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுக்கு தகுந்த வெகுமானமும் கிடைக்கும். ஆனா மனநிலை பாருங்க, உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்கு, அதை பெருக்கணும்னு நினைச்சு போகும்போது போனாலும் வந்தாலும் என்னன்னா அந்த 10,000 ரூபாங்கிற மனநிலை இருந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், ரிஸ்க் அதிகமாக ஆக அதோட லாபமும் நல்லா இருக்கும். அதனால தான் பொதுவாக பங்குச்சந்தையெல்லாம் சொல்லும்போது லாங் டேர்ம் மாதிரி பாருங்கங்கிறாங்க. ஒரு இதில் முதலீடு செஞ்சீங்கன்னா ரொம்ப ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி வச்சிங்க. அதனால தான் இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு ரிலையன்ஸோ இல்லைன்னா பவர் செக்டாரோ விப்ரோல எப்பயோ 80கள் 90களில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எட்ட முடியாத அளவுக்கு அது என்ன சொல்றது, வருமானம் கொடுக்குது. எம்ஆர்எஃப் ஆகட்டும், இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்கு. அதனால ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கணும். அதே மாதிரி எப்போ வாங்குறது, மார்க்கெட் சரிஞ்சு போயிருக்கும்போது வாங்குறதானா அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அதிகமா விற்கும் போதும் வாங்குறதுக்கு இருக்காங்க. நீங்க எந்த லெவல்ல இருக்க போறீங்கன்னு பாருங்க, புரிதல் எடுத்துக்கங்க, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கங்க, நல்ல தெளிந்த மனநிலையோட இருங்க. உங்களுக்கு பணத்தை அதிகப்படுத்துறதுக்கு பல வகைகள் இருக்கு. அதுல பிரிச்சு போடுறதுனால எந்த நஷ்டமும் நமக்கு கிடையாது. தெளிந்த அறிவு, பிரிச்சு போடுறதுனால வரக்கூடிய லாபங்கள் இது நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நிறைவு செய்கிறோம். பங்கு சந்தை அருமையானது. இன்னைக்கு இதை பத்தி யாருக்கு தெரியணும்னாலும் நிறைய குட்டி குட்டி புஸ்தகங்கள் இருக்கு. அதுவும் நம்ம ஜாம்பவான்களான சோமவல்லியப்பன், அப்புறம் செந்தில் குமார் சிங்காரம், அந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. A to Z ஷேர் மார்க்கெட், இப்படி தமிழ்லயே நிறைய புஸ்தகம் கிடைக்குது. ஆங்கிலத்துல படிக்கணும்னா ஒரு வாரன் பஃபட்டோடதோ கிரிஷாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், அவங்க புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா போதும். பணத்தை பத்தின கூடுதல் புரிவுதல் வேணும்னா ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலான், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் தமிழ்லயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பணம் அது சார்ந்த விஷயங்கள் பத்தின ஒரு நல்ல அறிவு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்திக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வாய்ப்பு தந்தமைக்கு. நன்றிங்க ஐயா. உண்மையிலே முத்தாய்ப்பான ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்றதுக்கும் எங்களுக்கு ஒரு நடமாடும் நூலகம் அப்படின்றதுக்கும் உதாரணமாக வீடை பற்றி ஒரு முத்தாய்ப்பான விஷயத்த நல்லா கோடிட்டு காமிச்சிங்க ஐயா. லாயர்கிட்ட நம்ம வந்து ஒப்பீனியன் வாங்கணும். இட்ஸ் வெரி குட் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்டு வெரி கரெக்ட் மெத்தட். நன்றிங்க ஐயா. முக்கியமான விஷயத்த பகிர்ந்து உங்கள் பல வேலைக்கிடையிலும் கடைசி நிமிடங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட உங்களை முன்னிலை மனம் வந்து நிகழ்ச்சியோடு பாராட்டுகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், கடமைப்பட்டுள்ளோம். மிக்க நன்றிங்க ஐயா. காலம் கருதி தளத்தை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வந்து பங்குச்சந்தை அடிப்படைகள் பற்றி பார்க்க உள்ளோம். அனைவரும் இந்த தளத்தில் சிந்திக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. இதில் வந்து யாருடைய எக்ஸ்போர்டேஷன் அப்படின்றத விட வி ஆர் லேர்னிங் டு அச்சீவ் அவர் கோல்ஸ் அண்ட் ஷேர் டு தி அதர்ஸ் அப்படின்ற ஒரு தன்மைகளோட அனைவரையும் வணங்கி மீண்டும் அடுத்த வாரம் மாலை 9 மணி அளவில் சந்திப்போம். பங்குச்சந்தை அடிப்படைகளை பற்றி புரிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் முற்படுவோம் என்று கூறிய தளத்தை நிறைவு செய்கின்றேன். 5, 4, 3, 2, 1.